ஹலோ ஆல், வெல்கம் டு கேமார்ட்ஸ் வேர்ல்ட். இப்போ நான் உங்களுக்கு ஜமிக்கி வித் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டம் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிச்சை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக போட்டிருக்குல்ல, அதான் ஜமிக்கின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜமிக்கியை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 6 ஜமிக்கியை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு வந்து ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா 1லேருந்து 3, 2லேருந்து 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3லேருந்து 5 இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு இதை முன்னாடியே ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்பவும் நான் கிளியராக சொல்லி கொடுப்பேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3லேருந்து 5, 4லேருந்து 6 இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ப்ரைடல் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா இது அழகாகவும் இருக்கும். எங்கேயாவது யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச்சு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசியில் எல்லாமே ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? 1லேருந்து 3க்கு ஜர்தோசியை எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிடணும். அடுத்த ஜர்தோசியை எடுத்து 2லேருந்து 4க்கு ஸ்டிச் பண்ணிடணும். அடுத்த ஜர்தோசி எடுத்து 3லேருந்து 5க்கு ஸ்டிச் பண்ணிடணும். அடுத்த ஜர்தோசியை எடுத்து 4லேருந்து 6க்கு ஸ்டிச் பண்ணிடணும். ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக ஒரு முறுக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இதில் ஒரு லாங் ஸ்டிச், அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் லாக் பண்ணுவோம்ல, லாக் ஸ்டிச் எல்லாமே வரும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாமா? இப்போ நான் வந்து ஒரு 6-7 ஜமிக்கியை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். ஜமிக்கியை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம 2 மெத்தட் படிச்சிருப்போம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜமிக்கியை அடுக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக பண்ணுவோம் இல்லையா, அந்த இதை தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஜமிக்கியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜமிக்கி இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் லெவல் வீடியோஸ் பாருங்கள். அதில் ஜமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போது எடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு தான் நம்ம அடுத்த ஜமிக்கியை வந்து எடுப்போம். ஓகேவா? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை டிஸ்டன்ஸ் ஆகிருப்பீங்களா என்னன்னு தெரில, அதுக்காக தான் திரும்ப சொல்லி கொடுக்குறேன். பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஜமிக்கி ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ஜமிக்கியில் வந்து ஸ்டிச் பண்ணி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் லாங்காக ஸ்டிச் பண்ணி நான் எப்படி பண்ணுறேங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ரொம்ப கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் தான் நம்ம ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஜமிக்கியோட சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம த்ரெட்டை எடுக்கிறோம். த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசியை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, 1லேருந்து 3, அதாவது 3வது ஸ்டிச்சில் இருக்கிற அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு குட்டி செயின் போடுறோம். ஏன் இந்த குட்டி செயின் போடுறோம் அப்படின்னா அந்த லாங் செயினை வந்து நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்காக போடுறோம். இப்போ வெளியே எடுத்த லூப்பை வந்து 2வது இருக்குது இல்லையா, அந்த ஜமிக்கிக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு லூப் எடுக்கிறோம். அந்த லூப்பை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கிறோம். இந்த லாக் ஸ்டிச்சை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற ஜர்தோசி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது குட்டி ஹோல்ஸ் அதில் வந்து 2 ஸ்டிச் போடுறப்போ. நீங்கள் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. லாங் செயின் எடுத்து அடுத்து ஒரு ஷார்ட் செயின் வந்து லாக் பண்ணுவோம். அதே மெத்தடு தான். அந்த லாங் செயினில் வந்து என்ன பண்ணிடுறோம், ஜர்தோசி எடுத்துடுறோம். அந்த லாக் செயினில் வந்து சும்மா தான் போடுறோம். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுறோம், 2வது லூப் அதுக்கும் இங்கேருந்து இதுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதிலேருந்து இதை ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ 2வதுக்கு நம்ம 4வது ஸ்டிச் பண்ணுறோமா, இப்போ 2வது இதுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகேவா? இருங்க, நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் இதை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து
எங்கே போகிறோம்? மேலே இருக்கிறதுக்கு போகிறோம். இது ஒன்றும் இல்லை, 1 3 2 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 5 4 6 இந்த மாதிரி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மேலே வந்து உங்களை ஒரு லாக் செயின் போட சொன்னேன்ல, அது ஆப்ஷனல்னு. அது வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஜர்தோசி வளையிற மாதிரி தெரியுதுல்ல, அந்த மாதிரி தெரியும். நீங்கள் போடலை அப்படின்னா அந்த ஜர்தோசி வந்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதுக்காக தான் நான் அதை வந்து நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது அதுக்கு மேலே இருக்க ஜர்தோசியில் கொடுத்து ஒரு லாக் செயின், ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைனை சுற்றி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி டிசைன் வருதுன்னா அந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே இதே யூஸ் பண்ணினீங்க. அப்படி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 5000க்கு மேலே தான். அந்தளவுக்கு லுக்கு வந்து இந்த ப்ளவுஸஸ்க்கு இருக்கும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கொடி டிசைன்ஸ் போடும்போதெல்லாம் செயின் ஸ்டிச்சாக தான் நம்ம போடுவோம். ஸோ அந்த செயின் ஸ்டிச் இல்லாமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அதுனோம்னா அது டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். ஓகேவா? இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சை எங்கெல்லாம் எப்படிலாம் அப்ளை பண்ணணுங்கிறத நான் ஒரு லாங்காக ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டு நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக முடிச்சிட்டோம். ஒவ்வொரு தடவையும் லாக் செயின் கண்டிப்பாக போட்டுருங்க. திரும்ப ஒரு தடவை ஜர்தோசி எடுக்கிறோம். ஃபைனலாக கொண்டு வந்து முடிக்கிறோம். இதில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜர்தோசியோட ஒரு ஜர்தோசி எப்படி பின்னி இருக்குது, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்தளவுக்கு தான் இந்த ஸ்டெம் ஸ்டிச் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஸ்டிச், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிச்சுன்னு தான் சொல்லணும். நீடில் நல்லா பழகும். ஓகேவா? இந்த இடத்துல இப்போது நீங்கள் லாக்கை போட்டு நீங்கள் முடிச்சிருங்க. ஓகே. இப்போது நான் உங்களுக்கு எப்படி போட்டேங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். திரும்ப ஒரு தடவை முடிச்சதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜர்தோசிலேருந்து 3வதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். 2வதுலேருந்து 4வதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். 3வதுலேருந்து 5வதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இதே ப்ராசஸில் தான் நம்ம கடைசி வரைக்கும் போட்டுட்டு நம்ம ஒரு லாக் செயின் போட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் லாங்காக போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்கிறேன். ஓகேவா? செக்குடு பேட்டர்னில் வந்து நீங்கள் ப்ளவுசஸ் வந்து பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஜரி த்ரெட் வச்சு செக்குடு போட்டுருவீங்க. ஒரு செக்குடு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஜரி த்ரெட்டு, அடுத்த சுகர் பீடு, ஸ்டோன் செயின் இந்த மாதிரிலாம் கொடுத்து போடுவீங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டிச்சை மட்டும் யூஸ் பண்ணி செக்குடு பேட்டர்னில் நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த ப்ளவுஸோட லுக் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இவ்வளோ ப்ரைடல் ப்ளவுஸாக நம்ம இதில் வந்து செக்குடு போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்தாலே போதும். அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எல்லா ஸ்டிச் எல்லா டிசைன்ஸ்லையுமே போடலாம். இங்கே தான் போடலாம், அங்கே தான் போடலான்னு இல்லை. இது நீங்கள் ஃபில்லிங்காக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு லோட்டஸே இருக்குது அப்படின்னா அந்த லோட்டஸில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டிச் இருக்கும். ப்ளே ஸ்டிச்சில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஹார்ட் மாதிரி கொடுத்து அந்த ஹார்ட்டை டிவைட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மெத்தடு தான். நீங்கள் இப்போ ஒரு ரவுண்டு இருக்குன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே 4-5 கோடு போட்டு அந்த ஒவ்வொரு இதுலேயே அதை ஃபில்லிங் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும், லுக்காக இருக்கும். இது ஒரு 3D எஃபெக்டாகவும் கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலை, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு லாங்காக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள்.
ஜஸ்ட்டு அவ்வளோதான் 1 3 4 அந்த இது கால்குலேட் பண்ணிட்டிங்கனாலே போதும். ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டிச் பண்ணதுலேயே நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது.